அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த வாழ்க்கையில என்னதாங்க வேணும்? இந்த கேள்விய நமக்குள்ளவே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா, எல்லார்கிட்ட இருந்தும் வர ஒரே பதில் என்னன்னா, எனக்கு இந்த வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறது தான். ஏங்க இந்த சந்தோஷத்த நோக்கி எல்லாருமே ஏங்குறாங்க? எல்லாருக்கும் ஏன் இந்த சந்தோஷம் கிடைக்கல? அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். நமக்கு வாழ்க்கையில தெளிவு இல்ல. வாழ்க்கைன்னா என்ன? அப்படின்னு சொல்லி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு சந்தோஷம் தானா வந்து சேரும். சரிங்க. அதுக்கு நம்ம முதல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு பார்ப்போம். வாழ்தல் அப்படின்னா வளர்தல் அப்படின்னு அர்த்தம். கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் உயர்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்னன்னா, ஒழுகுவது ஒழுக்கம். ஒழுகுவது என்னன்னா, ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். அதாவது நீங்க ஒரு விஷயத்த தெளிவா ஃபாலோ பண்றதுக்கு பேரு தான் ஒழுகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எத ஒழுகுறது? அப்படின்னா, மெய்ப்பொருள் சொன்ன வழி ஒழுகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, மெய்ப்பொருள்னா என்ன? மெய்ப்பொருள்னா என்னன்னா, இறைவன். இறைவன் தாங்க மெய்ப்பொருள். மத்த எல்லாமே வந்து பொய்ப்பொருள் தான். அதாவது இறைவனே வந்து இந்த வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதத்தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பல வகையில நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அத நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம்னாலே, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில சந்தோஷம் தானா கிடைக்கும். சரிங்க. அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்கள்ல நிறைய புத்தகங்களா வந்து வெளிவந்திருக்கு. அந்த புத்தகங்கள நம்ம படிக்கும்போது மேலோட்டமா படிக்காம, ரொம்ப ஆழமா படிச்சோம்னா, இன்னும் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில தெளிவுன்றது அதிகமா கிடைக்கும். தெளிவு இருந்தா சந்தோஷம் தானா வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இத கேட்டதுமே உங்களுக்கு எல்லாம் தோணும், நம்ம எல்லாரும் தெளிவா தானே இருக்கோம். அப்ப ஏன் நம்மளுக்கு சந்தோஷம் வரல அப்படின்னு. சரிங்க. நம்ம எல்லாரும் தெளிவா தான் இருக்கோமா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு டெஸ்ட் வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு வழியில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர கூப்பிட்டு, "ஐயா நீங்க எங்கேருந்து வரீங்க? எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்குறோம். அந்த கேள்விய கேட்டு அவரு திரு திருன்னு முழிச்சாருன்னு வச்சுக்கங்களேன், அவர நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இவருக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு குழப்பத்தில இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு கேள்விய நம்மளுக்கு நம்மளே கேட்டுக்குவோமே. அந்த கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம எங்கேருந்து வந்தோம்? இந்த உலகத்திலிருந்து நம்ம எங்க போக போறோம்? இந்த கேள்விய நமக்குள்ள நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, நம்மளும் அவர போலவே திரு திருன்னு தான் முழிப்போம். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாங்க, நம்ம வந்து தெளிவா இருக்கோமா? இல்லையா? அப்படின்னு. சரிங்க. இது போல ஒவ்வொரு நாளுமே நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான குழப்பங்கள் நம்ம மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். அது எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனா, ஒரு கஷ்டத்த நீங்க கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நெறைய குழப்பங்கள் வரும். நம்ம ஏன் பொறந்தோம்? நம்ம ஏன் இங்க இருக்கோம்? இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது? நம்மள யார் இயக்குறாங்க? கடவுள் இருக்காரா? இல்லையா? இப்படி கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போகும். இத்தனை கேள்விக்கும் நம்மளுக்குள்ள விடை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா, இந்த உலகத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே விடை இருக்கு. அந்த விடைகள்லாம் நமக்குள்ள தான் இல்ல. இந்த உலகத்துல இருந்து அந்த விடைகள நம்ம தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்குள்ள தெளிவுன்றது பிறந்துரும். சரிங்க. இதுல இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள்லயும் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஆணித்தரமா நம்பி, அதுல முழுமையா வந்து நம்பிக்கையோட இருப்பாங்க. அவங்கள விட்டுருவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கடவுள்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அவங்களையும் விட்டுருவோம். இதுக்கு இடையில இருக்கிறவங்க தான் நெறைய பேர். அவங்க தான் கடவுள் இருக்காரா? இல்லையா? அப்படின்னு சொல்லி அனுதினமும் குழப்பத்திலேயே இருக்கிறவங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இவங்களுக்கு தெளிவ குடுக்கறதுக்கு தான் பல ரிஷிகளும், முனிகளும், பல பெரியோர்களும் நெறைய புத்தகங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நெறைய சொல்லி வச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த உலகத்துல இருக்க தான் செய்யுது. அத வந்து நம்ம தேடி எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு தெளிவுன்றது பிறந்துரும். சரிங்க. இப்போ கடவுள் இருக்காரா? இல்லையா? அப்படின்ற கேள்விக்குள்ள நம்ம போகலாம். கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காரணம், கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யாருமே வந்து கடவுள பார்த்ததில்ல. அதனால் கடவுள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற காரணம், இந்த இயற்கை வந்து மிகவும் பிரம்மாண்டமானது. இது எதுவுமே வந்து ஒரு சாதாரண மனுஷனால இயங்கக்கூடியது கிடையாது.
இது எல்லாமே வந்து மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்குது. அதனால் இதை இயக்கக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும், அவர் தான் கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்க, இப்படி 2 சாராக சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து கடவுள் இருக்கிறத உணர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளை கண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து சூட்சமமாக இருக்கிறது. நம்மளுடைய கண்ணும் இந்த உடம்பும் பார்த்திங்கன்னா ஸ்தூலமாக இருக்கிறது, அதாவது திடமாக இருக்கிறது. அது வந்து சூட்சமமாக இருக்குது. ஒரு சூட்சம பொருளை திடப்பொருளால் வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அப்போது இந்த கண்ணால் கடவுளை பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. சரி, அப்புறம் எப்படி தான் கடவுள் இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்னை போல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிற விளக்கம் வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இந்த உலகமே போற்றக்கூடிய ஒருத்தர் சொன்னால் அது சரியாக இருக்கும். அவர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கற்றறிந்து இறைவனை கண்ட அவ்வளவு அருள் வாய்ந்த ஒரு மனிதன் வந்து சொல்கிற வார்த்தை ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகமங்கள்லாம் வந்து சிவனே சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படி ஒருத்தர் சொன்ன ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். திருக்குறளில் 3 பால் சொல்லியிருக்காங்க. அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால் அப்படின்னு. அப்படி ஒருத்தர் சொன்ன விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் 3ஆக பிரித்து வச்சுருக்காரு. அது என்னென்னா அறம், பொருள், இன்பம். ஏன் இந்த 3ஐயும் பிரித்து 4ஆவதாக ஒன்று அவர் விட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 4ஆவது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுதான் வந்து வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4ஆக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து 3 தான் சொல்லியிருக்காரு, 4ஆவது ஒன்று விட்டுட்டார். அதுக்கான காரணத்தை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது அவர் சொல்லியிருக்கிற அறம், பொருள், இன்பம் இந்த 3மே வந்து இந்த உலகத்தில் இன்பமாக வாழறதுக்கான வழிகள் தான். அதை வந்து நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தானாக வந்து சேரும். அதற்கு இப்போ நம்ம அவர் சொல்லியிருக்கிற திருக்குறளில் முதல் குறளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த முதல் குறள் எதை சொல்லுதுன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. இறைவன் நிச்சயமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் குறள் சொல்லுது. அவருடைய முதல் குறள் கடவுள் உண்மையை உறுதி செய்யுது. அந்த குறள் என்னன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் தெரியாதவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த திருக்குறள் நல்லாவே தெரியும். இந்த குறளை நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, அகரம் அதாவது ஆன்ற எழுத்து எல்லா எழுத்துக்கும் முதலாக இருப்பது போல கடவுள் வந்து மற்ற எல்லா உயிர்களுக்கும் முதலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது சின்ன வயசில் அவ்வளவுதான் சொல்லி தர முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு சொன்னாலும் வந்து புரியாது. இப்போ நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டதுனால இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, அப்படி என்ன தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்றது என்னன்னா, அவர் அகரம் அப்படின்னு சொன்னது ஆ அப்படின்ற அந்த எழுத்தை கிடையாது. அதற்கு மாறா அகரம் அப்படின்றது நாதம் அப்படின்றத குறிக்கும். நாதம் அப்படின்றது வந்து ஒரு சூட்சும ஒலி. அந்த ஒலியை யாராலையும் வந்து கேட்க முடியாது. ஆனால் அந்த ஒலி தான் இந்த மற்ற எல்லா ஒலிகளும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதைத்தான் திருவள்ளுவர் இதில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இந்த அகரம் அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். இதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போது நாதஸ்வரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கே நாதஸ்வரம் பேர் வந்தது தெரியுங்களா? அது நாதத்தை ஸ்வரமாக மாற்றும். அதாவது கேட்க முடியாத அந்த நாதத்தை கேட்கக்கூடிய ஸ்வரமாக மாற்றி தரது தான் நாதஸ்வரம். இந்த உதாரணம் நம்ம எல்லாருக்குமே வந்து எளிமையாக விளங்கக்கூடியது. அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, நம்ம பேசும்போது வர்ற இந்த உச்சரிப்புகள் எல்லாமே நம்மளால் வந்து உணர முடியாத, நம்மளால் கேட்க முடியாத அந்த நாதம் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றத எளிமையாக வந்து விளக்கிடும். அதுபோல தான் இந்த காணப்படக்கூடிய இந்த உலகங்கள் எல்லாம், நம்மளை இந்த உயிர்கள் எல்லாமே, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே காண முடியாத சூட்சும நிலையில் இருக்கிற இறைவனை உணர்த்தி நிற்கிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் அவர் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த ஆதி பகவன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை இப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஆதி பகவன் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இறைவனுக்கு தனக்கு ஒரு ஆதி இல்லாதவன், அதாவது தனக்கு ஒரு முதல் இல்லாமல் தான் எல்லாவற்றிற்கும் முதலாய் இருப்பவன் அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான்
ஆதி பகவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆதி பகவன் அப்படின்றதுல பகவன் அப்படின்னா பக கூட்டல் அன். அந்த பக அப்படின்னா 6 குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த 6 குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு, திரு, ஆற்றல், ஆட்சி, அவாவின்மை, புகழ். இதை வந்து விஷ்ணு புராணம் சொல்லுது. இந்த 6 குணங்களை உடைய இறைவன் அப்படின்றது தான் 6 குணங்களை உடைய இறைவன். அவன் எல்லாவற்றிற்கும் ஆதியாய் நிற்பவன். அவன் தான் ஆதி பகவன் அப்படின்னு சொல்றார். இப்படி இறைவன் இருப்பதை வந்து ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக திருவள்ளுவர் முதலியே சொல்லிடுறார். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நெடுகிலும் இறைவனை வந்து இருப்பதை உண்மைன்னு நீங்கள் ஊர்ஜிதமாக நம்பின பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து செவ்வனே நடத்த முடியும். இறைவன் இருப்பதை நீங்கள் எப்போ மறுக்கிறீங்களோ நீங்கள் திசை மாறி போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து இறைவனை வந்து தொழ முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் செய்கிற எல்லாமே முழுமையாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு வந்து பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர், அவர் ரொம்ப நல்ல ஆசிரியர், ரொம்ப நல்லா பாடம் எடுப்பார், ரொம்ப சிறப்பாக வந்து மாணவர்கள் மேலே ரொம்ப அக்கறையோடு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை பிற்காலத்தில் ரொம்ப காலம் கழித்து நீங்கள் சந்திக்க நேருதுன்னு வச்சுக்கங்களேன். அவரை பார்த்த உடனே ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு மனசோட ரொம்ப திருப்தியாக ரொம்ப மரியாதையாக வந்து வணக்கம் சொல்லுவீங்க. அதே ஒருத்தர் நடந்து வராரு, அவரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறார், இவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியர், இவர் நல்லா பாடம் எடுப்பாருன்னு. ஆனால் உங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்வீங்க? நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும், அதாவது முழு மனசோட இருந்தும் இல்லாமலும் அவரை வந்து வணக்கம் செய்வீங்க. இப்படி தான் இறைவனை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு இறைவன் இருக்கிறார் அப்படின்ற உண்மையை நீங்கள் அறிஞ்சிருந்தால் மட்டும்தான் இறைவனை வணங்குவது வந்து பக்தி ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அவரை வந்து கைதொழுதீங்கன்னா அதுக்கு பேர் குழப்பம்தான். அதனால் விளைவது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தெளிவாக வந்து இறைவனை உணர்ந்த பிறகு நீங்கள் தொழுதாதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்து சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு சந்தோஷமும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.